ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டிலையே ரொம்ப சுலபமாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நம்ம இப்போது 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு எடுக்கும்போது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், நம்ம நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற உருளைக்கிழங்கை எடுக்கக்கூடாது. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு தனியாக இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பாக இருக்கிற மாதிரியும் அழுக்காக இருக்கிற மாதிரி உருளைக்கிழங்கை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வாங்க தெரியல அப்படின்னா கடைக்காரவங்க கிட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்யணும் அப்படி இல்லைனா சிப்ஸ் போடணும் அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ இதோட தோலை நல்லா சீவிக்கலாம். சீவினதுக்கப்புறமா மேலே 1 இன்ச் அடியில் 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா தான் கரெக்டான ஷேப்பில் வரும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணிக்கிறோம். இப்போ சென்டராக ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போது 1 இன்ச் அளவுக்கு இன்னொரு கட், இந்த சைடும் இந்த சைடு 1 இன்ச் அளவுக்கு ஒரு கட் பண்ணிக்கலாம். இப்போது சைட்ஸில் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா நல்லா லாங்காகவும் இருக்கும். அதே மாதிரி 1 இன்ச் திக்னஸ் எல்லா இடத்துலையும் சரியாக இருக்கிற மாதிரி நமக்கு ஷேப் கரெக்டாக கிடச்சிடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டதுக்கப்புறமா நல்லா கோல்டு வாட்டர் ஃபுல்லாக இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு இதை நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஒரு காட்டன் டவல் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் இதை நல்லா காய வச்சுக்கலாம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ அப்படி இல்லைன்னா டவல், காட்டன் டவலை யூஸ் பண்ணி லைட்டாக மேலால் ஒத்தி எடுத்துக்கோங்க. எந்தவித ஈரமும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை ஒவ்வொரு பேட்சாக சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் பொரிஞ்சதுக்கப்புறமா திருப்பி விடுங்க. 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் மாற்றிடாதீங்க. 2 சைடும் நல்லா மாற்றி விட்டு திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணிட்டதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் கரெக்டாக 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி கொஞ்சமான அளவில், அதாவது ஒரு நாளில் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் செஞ்சுருக்கேன். அதனால் நான் இதை ஃப்ரீஸ் பண்ணலை. ஒருவேளை நீங்கள் இதை மாதிரி நிறைய உருளைக்கிழங்குல வாங்கி செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதை ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஜிப்லாக் பேக்கில் போட்டு அதை நீங்கள் ஃப்ரீசரில் வச்சு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்போ வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறமா செகண்ட் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பொரித்த உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூடாக இருக்கும்போது இன்னொரு வாட்டி இதை பொரிச்சுக்கலாம். இதே மாதிரி கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, அதிகமான உருளைக்கிழங்கு சேர்த்துக்க வேண்டாம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லா சைடும் திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரே சைடு இருந்தால் ஒரே சைடு கருப்பாகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் 2 சைடும் நல்லா பரட்டி போட்டுக்கிட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர், லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சவுண்ட் கேட்கும் போதே தெரியும்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.